தன்னுடைய பக்தனுக்காக ஆடு மேய்க்கும் சிறுவனாக வந்த திருச்செங்கோடு செங்கோட்டு வேலவரை பற்றி தெரியுமா? திருச்செங்கோட்டு வேலவர் மீது தீராத பக்தி கொண்டவர் தான் குணசீலர் அப்படிங்கிற புலவர். ஒரு முறை திருச்செங்கோட்டுக்கு பாண்டி புலவரேரோ அப்படிங்கிற அறிஞர் வந்தாரு. இவரை வாதத்துல வெல்வது அப்படிங்கிற சாதாரண காரியம் இல்லை. இது வரைக்கும் நிறைய புலவர்களை தோற்கடிச்சிருக்காரு. தன்னை வெல்ல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருச்செங்கோட்டு கோவிலுக்கு வராரு. அங்க முருக பக்தரான குணசீலர் புலவரை சந்திக்கிறாரு. ரெண்டு பேத்துக்கும் இடையில வாதம் ஏற்படுது. வாதம் இறுதியில் சவாலில் போய் முடியுது. நாளை என்னுடன் போட்டிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி புலவரேரு குணசீலர் புலவரை போட்டிக்கு அழைக்கிறாரு. இது என்னடா வம்பா போச்சு, இவரை எப்படி வாதத்துல வெற்றி கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருந்தாரு குணசீலர் புலவர். செங்கோட்டு வேலவா, என்னை எப்படியாவது காப்பாத்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான வேண்டாரு புலவர். முருகப்பெருமான் சிரிச்சுக்கிட்டே யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில போட்டிக்காக பாண்டி புலவரேரு திருச்செங்கோட்டு மலை மேல பாட்டு பாடிக்கிட்டே ஏறாரு. திருச்செங்கோட்டு மலைக்கு நாகமலை அப்படிங்கிற பெயரும் இருக்கு. இது நாகமலை என்றால் ஏன் படமெடுத்து ஆடவில்லை அப்படிங்கிற பொருள் வரும்படி பாடுறாரு. சமரமுக திருச்செங்கோடு சர்ப்ப சைலமெனில் அமரீர் படம் விரித்து ஆடாததென்னே என்று பாடி முடித்ததும் அந்த பாடலை முடிக்க முடியாமல் திணறாரு. எத்தனை யோசித்தும் அடுத்த ஆதி வரவே இல்லை. அப்போ அங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த சிறுவன், அது குமரன் திருமருகன் முருகன் மயில் வாகனம் கொத்துமென்றே அப்படின்னு பாடுறான். இதை கேட்டதும் அந்த அறிஞர் ஆடி போகிறாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, ஏன் இந்த நாகமலை படமெடுத்து ஆடலைனா முருகப்பெருமானோட மயில் வாகனம் கொத்தும் அப்படிங்கிற பயத்தால தான் அதை படமெடுத்து ஆடாமல் இருக்கு அப்படின்னு பொருள் வரும்படி பாடுறான். இதை கேட்டதும் அந்த பாண்டி புலவரேரு வியந்து போயிறாரு. அந்த சின்ன பையனை கூப்பிட்டு, யாருப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதற்கு அந்த சின்ன பையன், நான் குணசீலர் புலவரோட மாணவன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் பாண்டி புலவரேருக்கு தன்னோட தலைகணமே குறையுது. வந்திருப்பது முருகப்பெருமான் என்றும் முருகப்பெருமானின் அருளை பெற்ற குணசீலர் புலவரை எதிர்ப்பது தவறு அப்படின்னு சொல்லிட்டு குணசீலர் புலவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு செங்கோட்டு வேலவரை வணங்கிவிட்டு விடை பெற்று போறாரு பாண்டி புலவரேரு. திருச்செங்கோடு பெருமையை உலகறிய செய்யறதுக்காக தான் முருகப்பெருமான் இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினாரு. இன்னுமே நிறைய முருக பக்தர்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, முருகப்பெருமான் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது முருகப்பெருமானை நினைத்து பாருங்கள். யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு உதவி செய்வார் முருகப்பெருமான்.